வெப்ப கதிர்வீச்சு, நட்சத்திரங்களோட எச்சங்கள், ஒளி, துகள்கள், வாயுக்கள் அப்படின்னு கிடைக்கிற எல்லாத்தையும் ஈர்ப்பு விசையால் தனக்குள்ளே இழுத்துரும். இப்படி ஒரு பிளாக் ஹோல் எந்த அளவுக்கு உறிஞ்சிக்குதோ அந்த அளவுக்கு அது பெருசாக விரிவடையும். இது மட்டும் இல்லாமல் 2 சின்ன சைஸ் பிளாக் ஹோல்கள் ஒன்றா சேர்ந்து மிகப்பெரிய பிளாக் ஹோலை உருவாக்கும். இறந்து போன பல நட்சத்திரங்களோட எச்சங்கள் ஒன்றா சேர்ந்தும் மிகப்பெரிய பிளாக் ஹோலை உருவாக்கும். ஒரு பிளாக் ஹோல் எந்த அளவுக்கு தனக்குள்ள பொருள்களை உறிஞ்சிக்குதோ அந்த அளவுக்கு சமமான நிறைய அது கதிர்வீச்சா வெளியிடும். கதிர்வீச்சை உருவாக்குறதுக்கான எனர்ஜியை பிளாக் ஹோல் தாங்கிட்ட இருக்க 10% துகள்களை யூஸ் பண்ணி உருவாக்குறதால சில நேரம் அது உறிஞ்சறதை விட அதிக துகள்களை எனர்ஜியா உருவாக்க பயன்படுத்தும். இதனால எந்த அளவுக்கு அது கதிர்வீச்சை வெளியிடுதோ அந்த அளவுக்கு பிளாக் ஹோலோட நிறை குறையும். நிறை குறையும் போது பிளாக் ஹோலோட வெப்பம் அதிகரிக்கும். வெப்பம் அதிகரிக்கும் போது பிளாக் ஹோலோட கதிர்வீச்சு உமிழ்வு விகிதம் அதிகரிக்கும். ஒரு கட்டத்தில் பிளாக் ஹோலோட நிறை மோசமாக குறைஞ்சி வெப்பம் அதிகரித்து ஆவியாக மாறி மொத்தமாக இல்லாமல் போயிடும். இப்படி தான் பிளாக் ஹோல்ஸ் அழிஞ்சு போகும்.